shall have யூஸ் பண்ணியோ அல்லது will have யூஸ் பண்ணியோ சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. All the natural resources will have exhausted by the year 2030. இயற்கை வளங்கள் அனைத்தும் 2030 ஆண்டில் தீர்ந்து விட்டிருக்கும். We will have reached Ooty by this time tomorrow. நாளை இதே நேரம் நாம் ஊட்டியை அடைந்திருப்போம். He will have got the job next month. அவன் அடுத்த வாரம் வேலை வாங்கிவிட்டிருப்பான். கவனிங்க, தீர்ந்து விட்டிருக்கும், அடைந்திருப்போம், வாங்கிவிட்டிருப்பான், இது எல்லாமே எதிர்காலத்துல முடிய போற செயலை பத்தி சொல்லுது. அவ்வளவுதான். சரி, இப்போ shall haveக்கு புக்ல கொடுத்திருக்க கொஸ்டின் பேட்டர்னை பாருங்க. shall பிளஸ் I or we பிளஸ் have பிளஸ் verb fifth form. shall I have given, நான் கொடுத்திருப்பேனா? பதில்ல I or we plus shall have plus verb fifth form. Yes, I shall have given. ஆம், நான் கொடுத்திருப்பேன். இதே நோன் சொல்லும்போது I or we plus shall not have plus verb fifth form. No, I shall not have given. இல்லை, நான் கொடுத்திருக்க மாட்டேன். மொத்தமா shall I have given? Yes, I shall have given. No, I shall not have given. நான் கொடுத்திருப்பேனா? ஆம், நான் கொடுத்திருப்பேன். இல்லை, நான் கொடுத்திருக்க மாட்டேன். என்ன புரியுதா? சரி, இப்போ இதே shall have யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், பாருங்க. shall I have seen? Yes, I shall have seen. No, I shall not have seen. நான் பார்த்திருப்பேனா? ஆம், நான் பார்த்திருப்பேன். இல்லை, நான் பார்த்திருக்க மாட்டேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. shall we have completed? Yes, we shall have completed. No, we shall not have completed. நாம் முடித்திருப்போமா? ஆம், நாம் முடித்திருப்போம். இல்லை, நாம் முடித்திருக்க மாட்டோம். கடைசியா இத பாருங்க. shall I have bought? Yes, I shall have bought. No, I shall not have bought. நான் வாங்கி இருப்பேனா? ஆம், நான் வாங்கி இருப்பேன். இல்லை, நான் வாங்கி இருக்க மாட்டேன். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் shall haveக்கு கொடுத்துட்டே போலாம். இப்போ shall haveக்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. shall I not have given? நான் கொடுத்திருக்க மாட்டேனா? இதுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, shall have புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ will have பத்தி பார்க்கலாம். புக்ல கொடுத்திருக்க பேட்டர்ன் பாருங்க. will பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் have பிளஸ் verb fifth form. will ஐஸ்வர்யா have given? ஐஸ்வர்யா கொடுத்திருப்பாளா? பதில்ல சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் will have பிளஸ் verb fifth form. Yes, ஐஸ்வர்யா will have given. ஆம், ஐஸ்வர்யா கொடுத்திருப்பாள். இதே நோன் சொல்லும்போது சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் will not have பிளஸ் verb fifth form. No, ஐஸ்வர்யா will not have given. இல்லை, ஐஸ்வர்யா கொடுத்திருக்க மாட்டாள். மொத்தமா சொல்லும்போது will ஐஸ்வர்யா have given? Yes, ஐஸ்வர்யா will have given. No, ஐஸ்வர்யா will not have given. ஐஸ்வர்யா கொடுத்திருப்பாளா? ஆம், ஐஸ்வர்யா கொடுத்திருப்பாள். இல்லை, ஐஸ்வர்யா கொடுத்திருக்க மாட்டாள். சரி, இப்போ இதே will have யூஸ் பண்ணி இன்னும் 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் தரேன், கவனிங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரியும். will ரேவதி have done? Yes, ரேவதி will have done. No, ரேவதி will not have done. ரேவதி செய்திருப்பாளா? ஆம், ரேவதி செய்திருப்பாள். இல்லை, ரேவதி செய்திருக்க மாட்டாள். இத பாருங்க. will you have written? Yes, I will have written. No, I will not have written. நீ எழுதியிருப்பாயா? ஆம், நான் எழுதியிருப்பேன். இல்லை, நான் எழுதியிருக்க மாட்டேன். இத பாருங்க. will Sasi have earned? Yes, Sasi will have earned. No, Sasi will not have earned. Sasi சம்பாதித்திருப்பானா? ஆம், Sasi சம்பாதித்திருப்பான். இல்லை, Sasi சம்பாதித்திருக்க மாட்டான். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் இந்த will haveக்கு சொல்லிட்டே போலாம். இப்போ will haveக்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. will ஐஸ்வர்யா not have given? ஐஸ்வர்யா கொடுத்திருக்க மாட்டாளா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் டீச் பண்ணிருக்கேன். சரி, இதோட இந்த டென்ஸையும் முடிக்கலாம். இனி கடைசியா பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதான் டென்ஸ்ல லாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ்ல 2 கேள்வி கேட்கலாம். ஒன்னு,
shall have been யூஸ் பண்ணி, இன்னொன்னு will have been யூஸ் பண்ணி. shall have been, will have been இந்த ரெண்டுக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். இப்போ பாக்ஸ பாருங்க. shall have beenக்கு முன்னால என்ன கொடுத்திருக்கேன், I கொடுத்திருக்கேன். shall have beenக்கு முன்னால சிங்குலரும் போடலாம், ப்ளூரலும் போடலாம். ஆனா பெரும்பாலும் நடைமுறையில எல்லாரும் shall have beenக்கு முன்னால I அல்லது be தான் யூஸ் பண்றாங்க. நீங்களும் அப்படி யூஸ் பண்ணுங்க, அது போதும். அடுத்து will have beenக்கு முன்னால என்ன போட்டிருக்கேன், all என்ற வார்த்தை போட்டிருக்கேன். என்ன அர்த்தம், எல்லோரும் அல்லது அனைவரும். இது ப்ளூரல். will have beenக்கு முன்னால சிங்குலரும் போடலாம், ப்ளூரலும் போடலாம், தப்பில்லை. will have beenக்கு முன்னால all இல்ல, என்ன வேணாலும் போடலாம். என்ன ஒண்ணு அது சிங்குலரா இருக்கணும் அல்லது ப்ளூரலா இருக்கணும். இப்போ shall have beenக்கும் will have beenக்கும் பின்னால வர verb எப்பவும் தேர்ட் ஃபார்மா தான் இருக்கணும். நான் என்ன கொடுத்திருக்கேன், ஸ்டடிங் கொடுத்திருக்கேன். ஸ்டடிங் என்ன ஃபார்ம், verb தேர்ட் ஃபார்ம் தான் இல்லையா? இப்போ இந்த ரெண்டையும் கேள்வியா மாத்தணுமா, ரொம்ப சிம்பிள். shall have been, will have beenல shall will மட்டும் முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். have been முன்னால கொண்டு வரக்கூடாது. பதில் வேணுமா, அப்படியே படிச்சா பதில் கிடைக்கும். அதே ஷாலுக்கும் வில்லுக்கும் பக்கத்துல நாட் போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ கேள்வியா மாத்திரம் கவனிங்க. shall I have been studying? Yes, I shall have been studying. No, I shall not have been studying. நான் படித்துக்கொண்டே இருப்பேனா? ஆம், நான் படித்துக்கொண்டே இருப்பேன். இல்லை, நான் படித்துக்கொண்டே இருக்க மாட்டேன். will have been பாருங்க. will all have been studying? Yes, all will have been studying. No, all will not have been studying. எல்லோரும் படித்துக் கொண்டிருப்பார்களா? ஆம், எல்லோரும் படித்துக் கொண்டு இருப்பார்கள். இல்லை, எல்லோரும் படித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். என்ன புரியுதா? கேள்விக்கு இடம் மாத்தினா போதும். இந்த shall have been, will have been ரெண்டுத்தையும், அதாவது future perfect continuous tense என்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்னா, ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு எதிர்காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும்னா அதை shall have been அல்லது will have been யூஸ் பண்ணி சொல்லலாம். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. I shall have been fighting for justice till I die. நான் நீதிக்காக சாகும் வரை போராடிக் கொண்டே இருப்பேன். She will have been crying for it forever. அவள் இதற்காக காலம் முழுவதும் அழுது கொண்டே இருப்பாள். The politicians will have been helping poor. அரசியல்வாதிகள் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். கவனிங்க, போராடிக் கொண்டே இருப்பேன், அழுது கொண்டே இருப்பாள், உதவி கொண்டே இருப்பார்கள். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, இறந்த காலத்துல ஆரம்பிச்சு எதிர்காலத்திலையும் நடந்துகிட்டே இருக்க போற செயலை பத்தி சொல்லுது, அவ்வளவுதான். இது போல இடங்கள்ல தான் shall have been அல்லது will have been யூஸ் பண்ணும். சரி, இப்போ shall have beenக்கு புக்ல கொடுத்திருக்க கொஸ்டின் பேட்டர்னை பாருங்க. shall பிளஸ் I or we பிளஸ் have been பிளஸ் verb third form. shall I have been studying? நான் படித்துக்கொண்டே இருப்பேனா? பதில்ல I or we பிளஸ் shall have been பிளஸ் verb third form. Yes, I shall have been studying. ஆம், நான் படித்துக்கொண்டே இருப்பேன். இதே இல்லைன்னு சொல்லும்போது I or we plus shall not have been plus verb third form. No, I shall not have been studying. இல்லை, நான் படித்துக்கொண்டே இருக்க மாட்டேன். மொத்தமா சொல்லும்போது shall I have been studying? Yes, I shall have been studying. No, I shall not have been studying. நான் படித்துக்கொண்டே இருப்பேனா? ஆம், நான் படித்துக்கொண்டே இருப்பேன். இல்லை, நான் படித்துக்கொண்டே இருக்க மாட்டேன். நான் புரியுதா? சரி, இப்போ shall have been யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. Shall we have been waiting? Yes, we shall have been waiting. No, we shall not have been waiting. நாங்கள் காத்துக்கொண்டே இருப்போமா? ஆம், நாங்கள் காத்துக்கொண்டே இருப்போம். இல்லை, நாங்கள் காத்துக்கொண்டே இருக்க மாட்டோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Shall I have been escaping? Yes, I shall have been escaping. No, I shall not have been escaping. நான் தப்பித்துக்கொண்டே இருப்பேனா? ஆம், நான் தப்பித்துக்கொண்டே இருப்பேன். இல்லை, நான் தப்பித்துக்கொண்டே இருக்க மாட்டேன். இத பாருங்க. Shall I have been walking? Yes, I shall have been walking. No, I shall not have been walking. நான் நடந்து கொண்டே இருப்பேனா? ஆம், நான் நடந்து கொண்டே இருப்பேன். இல்லை, நான் நடந்து கொண்டே இருக்க மாட்டேன். இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துக்கிட்டே போலாம். இப்போ shall have beenக்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. Shall I not have been studying? நான்
படித்துக்கொண்டே இருக்க மாட்டேனா? இதுக்கு ஆன்சர் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ will have been பத்தி பார்க்கலாம். புக்ல கொடுத்திருக்க கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்க. will பிளஸ் சிங்குலர் are plural பிளஸ் have been பிளஸ் verb third form. will all have been studying, எல்லோரும் படித்துக்கொண்டே இருப்பார்களா? பதில்ல சிங்குலர் are plural பிளஸ் will have been பிளஸ் verb third form. yes, all will have been studying, ஆம், எல்லோரும் படித்துக்கொண்டே இருப்பார்கள். இதே நவுன் சொல்லும்போது சிங்குலர் are plural பிளஸ் will not have been பிளஸ் verb third form. no, all will not have been studying, இல்லை, எல்லோரும் படித்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள். மொத்தமா சொல்லும்போது will all have been studying, yes, all will have been studying, no, all will not have been studying. எல்லோரும் படித்துக்கொண்டே இருப்பார்களா? ஆம், எல்லோரும் படித்துக்கொண்டே இருப்பார்கள். இல்லை, எல்லோரும் படித்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள். சரி, இப்போ இதே will have been யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். will குற்றாலீஸ்வரன் have been swimming? yes, குற்றாலீஸ்வரன் will have been swimming. no, குற்றாலீஸ்வரன் will not have been swimming. குற்றாலீஸ்வரன் நீந்திக் கொண்டே இருப்பானா? ஆம், குற்றாலீஸ்வரன் நீந்து கொண்டே இருப்பான். இல்லை, குற்றாலீஸ்வரன் நீந்திக் கொண்டே இருக்க மாட்டான். இத பாருங்க. will the sun have been shining? yes, the sun will have been shining. no, the sun will not have been shining. சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்குமா? ஆம், சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். இல்லை, சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்காது. கடைசியா எதை பாருங்க. will the sea level have been rising? yes, the sea level will have been rising. no, the sea level will not have been rising. கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்குமா? ஆம், கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை, கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்காது. இது போல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் இந்த will have beenக்கு கொடுத்துட்டே போலாம். இப்போ will have beenக்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டினை பாருங்க. will all not have been studying? எல்லோரும் படித்துக்கொண்டே இருக்க மாட்டார்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இதோட ஃபியூச்சர் டென்ஸை முடிக்கிறேன். இது வரைக்கும் இன்னைய கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? shall will, shall be will be, shall have will have, shall have been will have been, இதெல்லாம் யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றது, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன அர்த்தம், நெகட்டிவ்ல எப்படி வரும், எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்க. இதுல மறக்க கூடாத சில விஷயங்களை சொல்றேன், கவனிங்க. ஷாலுக்கு முன்னால ஐ ஆர் வி, வில்லுக்கு முன்னால சிங்குலரும் வரலாம், ப்ளூரலும் வரலாம். ஷால் வில் ரெண்டுக்கும் பின்னால வர verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அடுத்து ஷால் பிக்கு முன்னால ஐ ஆர் வி, வில் பிக்கு முன்னால சிங்குலர் அல்லது ப்ளூரல். ஷால் பி வில் பி ரெண்டுத்துக்கும் பின்னால வர verb எப்பவும் தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் சொல்லலாம். அடுத்து ஷல் ஹேவ்க்கு முன்னால ஐ ஆர் வி, வில் ஹேவ்க்கு முன்னால சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஷல் ஹேவ் வில் ஹேவ் ரெண்டுத்துக்கும் பின்னால வர verb எப்பவும் verb ஃபிஃப்த் ஃபார்ம்ல தான் இருக்கணும். கடைசியா இப்போ என்ன பாத்தீங்க? ஷல் ஹேவ் பீன், வில் ஹேவ் பீன். ஷல் ஹேவ் பீன்க்கு முன்னால ஐ ஆர் வி, வில் ஹேவ் பீன்க்கு முன்னால சிங்குலர் ஆர் ப்ளூரல். இந்த ரெண்டுக்கும் பின்னால வர verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொன்னேன்? தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கேள்வி வேணுமா? ரொம்ப சிம்பிள். முன்னால போட்டா கேள்வி, அப்படியே படிச்சா எஸ் என்ற பதில், நாட் சேர்த்து படிச்சா இல்லன்ற பதில் கிடைக்கும். அவ்வளவுதான். நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு முதல்லயே சொன்னா போல இருக்கிறதுலயே முக்கியமான பாடம் டென்ஸ் தான். இந்த பாடத்தை 4 நாளா நடத்தினேன். முதல்ல பிரசன்ட் டென்ஸ் பாத்தீங்க. எத்தனை கேள்வி கேட்கலாம்? மொத்தம் 9 கேள்வி கேட்கலாம். அது என்னென்ன? do, does, am, is, are, have, has, have been, has been. அடுத்து பாஸ்ட் பாத்தீங்க. எத்தனை கேள்வி கேட்கலாம்? மொத்தம் 5 கேள்வி கேட்கலாம். என்னென்ன? did, was, were, had, had been. கடைசியா இன்னைக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன பாத்தீங்க? 8 கேள்வி கேட்கலாம். அது என்னென்ன? shall will, shall be will be, shall have will have, shall have been will have been. மொத்தமா 3 டென்ஸ்லயும் 22 கேள்வி கேட்கலாம். இந்த 22 கேள்விகளை, அதாவது இந்த 12 காலங்களையும் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு தனியா ஒரு பாடத்துல சொல்லிக் கொடுப்பேன். அதனால அதை பத்தி இப்ப worry பண்ணாதீங்க. இந்த 22 கொஸ்டின்ஸ்லயும் சிங்குலர் கொஸ்டின்ஸ், ப்ளூரல் கொஸ்டின்ஸ் தனித்தனியா பிரிச்சு சொல்றேன், கவனிங்க. does, is, has been, was இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அதே do, are, have been, were இந்த கொஸ்டின்ஸ்லாம்
ப்ளூரலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அடுத்து did, had, had been, shall, will, shall be, will be, shall have, will have, shall have been, will have been இந்த क्वेश्चंसலாம் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் வரலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஷாலுக்கு முன்னால சிங்குலரும் போடலாம் ப்ளூரலும் போடலாம். இருந்தாலும் எல்லாரும் நடைமுறையில ஐ அல்லது பி தான் போடுவாங்க. நீங்களும் அதே போடுங்க போதும். இப்போ ஒவ்வொரு டென்ஸ்லயும் வாக்கியம் வரும்போது தமிழ்ல எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு கொடுத்திருக்கேன். இந்த டேபிள கவனிங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள், கண்டினியூவஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். பாருங்க, படிக்கிறான், படித்தான், படிப்பான், படித்துக் கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டு இருந்தான், படித்துக் கொண்டு இருப்பான், படித்திருக்கிறான், படித்திருந்தான், படித்திருப்பான், படித்துக் கொண்டே இருக்கிறான், படித்துக் கொண்டே இருந்தான், படித்துக் கொண்டே இருப்பான். ஓடுகிறான், ஓடினான், ஓடுவான், ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஓடிக்கொண்டு இருந்தான், ஓடிக்கொண்டு இருப்பான், ஓடியிருக்கிறான், ஓடியிருந்தான், ஓடியிருப்பான், ஓடிக்கொண்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருந்தான், ஓடிக்கொண்டே இருப்பான். இது பாருங்க, சிரிக்கிறான், சிரித்தான், சிரிப்பான், சிரித்துக் கொண்டு இருக்கிறான், சிரித்துக் கொண்டு இருந்தான், சிரித்துக் கொண்டு இருப்பான், சிரித்திருக்கிறான், சிரித்திருந்தான், சிரித்திருப்பான், சிரித்துக் கொண்டே இருக்கிறான், சிரித்துக் கொண்டே இருந்தான், சிரித்துக் கொண்டே இருப்பான். பாடுகிறான், பாடினான், பாடுவான், பாடிக்கொண்டு இருக்கிறான், பாடிக்கொண்டு இருந்தான், பாடிக்கொண்டு இருப்பான், பாடியிருக்கிறான், பாடியிருந்தான், பாடியிருப்பான், பாடிக்கொண்டே இருக்கிறான், பாடிக்கொண்டே இருந்தான், பாடிக்கொண்டே இருப்பான். இது போல நீங்களும் நிறைய சொல்லி பாருங்க. அப்பதான் நல்ல மனசுல பதியும். இன்னொரு விஷயம், இந்த 22 क्वेश्चंसல do, does, did இந்த 3 கேள்வியை தவிர மிச்சம் எல்லாமே முன்னால போட்ட கேள்வி கிடைச்சிடும். அப்படியே படிச்சா பதில். அதனால do, does, did இந்த 3ஐயும் நல்லா படிச்சுங்க. அப்புறம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த 22க்கும் முன்னால என்ன வரணும், பின்னால என்ன வரணும், இதையும் மனப்பாடம் பண்ணணும். எதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம், எதுக்கு பக்கத்துல செகண்ட் ஃபார்ம், எதுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம், எங்க ஃபோர்த் ஃபார்ம், எங்க ஃபிஃப்த் ஃபார்ம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்புறம் had, had been, shall have, will have, shall have been, will have been இதெல்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வருது, கொஸ்டின் கேட்கறது எல்லாமே ரொம்ப ரேர். யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எப்பாவது ஒரு முறை யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த பாடத்துல நடத்துறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க படிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஓகே, அதனால இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். நேத்து வரைக்கும் டென்ஸ்ன்ற முக்கியமான லெசன் பார்த்தோம். என்ன எக்ஸசைஸ் செஞ்சு பாத்தீங்களா? சரி, இன்னைய கிளாஸ்ல மறுபடியும் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறீங்க. பயப்படாதீங்க, இது ரொம்ப சின்ன பாடம் தான். என்ன ஒண்ணு, இதுல வேர்ப் இல்லாம, அதாவது ஸ்ட்ராங் வேர்ப், வீக் வேர்ப் ரெண்டுமே இல்லாம சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்க்க போறீங்க. அதனாலதான் தலைப்பிலேயே வித்தவுட் வேர்ப்னு கொடுத்திருக்கேன். இப்ப விஷயத்துக்கு வரலாம். போன பாடத்துல பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஆம், இஸ், ஆர் பாத்தீங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்ல வாஸ், வேர் பாத்தீங்க. அப்புறம் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல ஷால் பி, வில் பி பாத்தீங்க. அந்த கிளாஸ்ல ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஷால் பி, வில் பி இந்த எல்லாத்துக்கும் மீனிங் கிடையாது. இதுக்கெல்லாம் பின்னால verb third form தான் வரும்னு சொன்னேன். இன்னைய கிளாஸ்ல இது எல்லாத்துக்கும் பின்னால verb third form இல்லாம எப்படி சென்டென்ஸ் வரும்னு பார்க்க போறீங்க. சரி, ஃபர்ஸ்ட்
பிரசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். இந்த டென்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்னு am யூஸ் பண்ணி, இன்னொன்னு is யூஸ் பண்ணி, இன்னொன்னு are யூஸ் பண்ணி. அவ்வளவுதான். இந்த மூணுக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ் தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். பெரிய பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. am is are இதுக்கெல்லாம் முன்னால என்ன வரும், பின்னால என்ன வரும்னு கொடுத்திருக்கேன். கவனிங்க. amக்கு முன்னால I தான் வரும், isக்கு முன்னால சிங்குலர் தான் வரும், areக்கு முன்னால ப்ளூரல் தான் வரணும். அப்புறம் am is இந்த ரெண்டுக்கும் பின்னால வர நவுன் சிங்குலரா தான் இருக்கணும். நவுன் ஞாபகம் இருக்கா? முதல் பாடம் அதான். அடுத்து ஆருக்கு பின்னால வர நவுன் எப்பவும் ப்ளூரலா இருக்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? am is are இந்த மூணுக்கும் பின்னால verb third form வரும்னு பாத்தீங்க. இப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது am is areக்கு பின்னால third form இல்ல நவுனும் வரலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, பாக்ஸ பாருங்க. amக்கு முன்னால I இருக்கு, isக்கு முன்னால லில்லின்ற பேர் இருக்கு. லில்லி சிங்குலர், அதனால is போட்டிருக்கேன். அதே am is இந்த ரெண்டுக்கும் பின்னால டீச்சர் என்ற நவுன் போட்டிருக்கேன். சிங்குலர்ல இருக்கணும்னு சொன்னேன், டீச்சர் சிங்குலர் தான். இங்க டீச்சர் தான் இல்ல, டாக்டர் போடலாம், ஆக்டர் போடலாம், பிசினஸ்மேன் போடலாம், மேனேஜர் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். என்ன ஒண்ணு சிங்குலரா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து ஆருக்கு முன்னால என்ன கொடுத்திருக்கேன்? தி கொடுத்திருக்கேன். தி ப்ளூரல். தின்னா நாம் அல்லது நாங்கள்னு அர்த்தம். அதே ஆருக்கு பின்னால என்ன கொடுத்திருக்கேன்? இந்தியன்ஸ். இது ப்ளூரல். முதல்லயே ஆருக்கு பின்னால வர நவுன் ப்ளூரலா தான் இருக்கணும்னு சொன்னேன். சரியா? இப்போ இது கேள்வியை மாத்தணுமா? ரொம்ப ஈஸி. லாஸ்ட் கிளாஸ்லயே இதை சொல்லி கொடுத்தேன். முன்னால போட்டா கொஸ்டின், அப்படியே படிச்சா எஸ்ன்ற பதில். அதே am is are இந்த மூணுக்கும் பக்கத்துல நாட் போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும். இப்போ கேள்வியா மாத்திர கவனிங்க. am I a teacher? Yes. I am a teacher. No, I am not a teacher. நான் ஒரு ஆசிரியரா? ஆம், நான் ஒரு ஆசிரியர். இல்லை, நான் ஒரு ஆசிரியர் இல்லை. Is Lily a teacher? Yes, Lily is a teacher. No, Lily is not a teacher. லில்லி ஒரு ஆசிரியையா? ஆம், லில்லி ஒரு ஆசிரியை. இல்லை, லில்லி ஒரு ஆசிரியை அல்ல. Are we Indians? Yes, we are Indians. No, we are not Indians. நாம் இந்தியர்களா? ஆம், நாம் இந்தியர்கள். இல்லை, நாம் இந்தியர்கள் அல்ல. என்ன புரியுதா? இந்த am is are மூணும் பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது நிகழ்காலத்தை பத்தி பேசும்பொழுது யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I am E. Shanmugam. You are a student. Mr. K. R. Narayanan is the President of India. Mr. Kamal Hassan is an actor. Mr. Chidambaram and Mr. Murasali Maran are the ministers. Sendil, Goundamani and Badivelu are comedians. It is a ball. These are apples. இது போல ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். இது எல்லாத்துக்கும் கொஸ்டின் வேணுமா? ரொம்ப சிம்பிள். am is are இந்த மூணையும் முன்னால போட்டா கொஸ்டின் கிடைச்சிடும். நாட் போட்டா இல்லன்ற ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ ஆமுக்கு புக்ல கொடுத்திருக்க பேட்டர்னை பாருங்க. am பிளஸ் I பிளஸ் a or an or the பிளஸ் நவுன் சிங்குலர். இந்த பாடத்துல கொடுத்திருக்க எல்லா பேட்டர்ன்ஸ்லயும் a or an or the ன்னு கொடுத்திருக்கேன். அதாவது இந்த மூணுத்துல எது சூட் ஆகுமோ அதை போட்டுக்கலாம். இந்த a and the எப்ப வரணும், எங்க வரணும்ன்றத பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். அது வரைக்கும் இத பத்தி worry பண்ணாதீங்க.